இருக்கட்டும் இருக்கட்டும். இந்த கிழவி நம்மள வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்றச்சுல, இருக்கட்டும். இந்த சவால்ல நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கெத்தா அந்த வீட்டுக்குள்ள போவேன், பார்த்துக்கலாம். அப்ப என்ன சொல்லுது இந்த கிழவின்னு? அடடே உமா, பரவாயில்லையே, அதுக்குள்ள இம்புட்டு வெங்காயத்தை நறுக்கி போட்ட. அம்பட்டு உள்ள தூங்கிட்டு இருந்த மிருகத்தை தட்டி எடுப்பிட்டாங்க. இனிமே பாரு, நான் எம்புட்டு வேலைமா எல்லா வேலையும் செய்யறேன்னு. சூப்பர் சூப்பர். சரி, மல்லிகாக்கா எங்க? அவங்க அங்க உட்காந்து கையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. நல்லது நல்லது. ஆளுக்கு ஒரு வேலையை பார்ப்போம், அப்போதான் சட்டு புட்டுன்னு பிரியாணி ரெடி பண்ண முடியும். சரியா சொன்னேன். ஒரு 11 மணிக்கெல்லாம் ரெடி பண்ணாதான் மதிய சாப்பாடு கடகடன்னு ஓடும். ஆமாம் ஆமாம். நான் இந்த வெங்காயத்தை நறுக்கி முடிக்க போகிறேன். நறுக்கி முடித்தோன்னே அப்படியே கொஞ்சம் பச்சை மிளகாவும் கிள்ளி வச்சிருவேன். நானும் தக்காளியெல்லாம் நறுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் சத்த நேரத்தில் முடிஞ்சிடும். நெட்டாத்தி விறகு எடுக்க போயிருக்கா, அதுவும் முடிஞ்சிடும். சரி சரி, சீக்கிரம். நல்லா கறியெல்லாம் நல்லா தான் இருக்குது. நல்லா துண்டு துண்டாக போட்டிருக்கு. இப்படி பெருசு பெருசாக போட்டால் தான் பிரியாணியெல்லாம் நல்லா கரையாமல் இருக்கும். என்ன மீறி செய்யற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு, அப்படிதானே? அப்படி இல்ல, அப்படி இல்ல. நீ அவளை கூட்டுதான் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியோ? எல்லாம் அவ கீ கொடுக்குற, நீ ஆடுற, அப்படிதானே? அப்படியெல்லாம் இல்ல. ஏதோ புதுசா ஒரு தொழில் தொடங்கி முன்னுக்கு வரலான்னா, நம்மளாம் முன்னுக்கு வந்தா நம்ம வீட்டுக்கு தானே நல்லது, இன்னொரு வருமானம் தானே. ஆமா, அப்படியே பெரிய வருமானத்தை ஓடி வந்து என்ன 10 மாளிகை கட்ட போறாளுங்க. வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா வெளியில எல்லாம் செய்றீங்களோ? அப்படி இல்ல. சரி, வீட்டுக்குள்ள நீங்க வேணான்ட்டீங்க, சரி அதான் வெளியில எல்லாம் செஞ்சுக்கலான்னு முடிவெடுத்தோம். பாப்போம் என்ன மீறி எப்படி செய்றீங்க, நானும் பாக்குறேன். பொருளே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த மல்லிகாக்கா எங்க? விரவும் கொண்டு வந்து போட்டாச்சு. வந்தாலும் அடுவை பற்ற வச்சு விட்டுறலாம். நேரத்துக்கு சமைச்சாதான் சாப்பிட வரதா இருக்கும். கடையை தேடி ஆளுங்க வந்துட்டு என்ன பண்றது? இந்த மல்லிகாக்கா கறிக்கழுவ போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். என்னன்னு ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த மீறி எப்படி நீங்க பிரியாணி கடை போடுறீங்க நான் பார்க்க. பாருங்க பாருங்க, உங்க முன்னாடியே உங்க வீட்டு வாசல்லையே பிரியாணி செஞ்சு அதை 4 பேருக்கு கொடுத்து சம்பாரிச்சு காட்டல. பாருங்க, நீ எப்படி வந்து கொஞ்சம் பேசாம இரு. பேசட்டும், அவன் நல்லா பேசட்டும். என்ன பேசுறதெல்லாம் எம்பிட்டு நாளைக்கு, இன்னும் 8 நாள்ல இவ பேச்செல்லாம் பஞ்சா பறந்துடும். இவ கூறு என்னன்னு தெரிஞ்சிடும் பாரு. அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஏன் இவளே இங்கே இருக்க மாட்டா, டைரக்டா அவங்க அம்மா வீட்டுக்கு தானே போவா. பேசட்டும். பாப்போம் யாரு எங்க போறான்னு. ஏக்கா, உங்களுக்கு எதுவும் இந்த பேச்செல்லாம்? நீங்க வாங்க பேசாம. போ அவ கூப்பிட்டால அப்போ நீங்க என்ன தொழில் செஞ்சு என்ன லாபம் பாக்கீங்க, நானும் பாக்கேன். போங்க. ஏக்கா, நீங்க எதுக்கு அந்த கிளவிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் வீட்டுக்குள்ளேயே போலடி, அவங்களாம் வந்து பேசுறாங்க. ஏக்கா, கிளவிக்கு நம்ம ஜெயிச்சிருவோங்கிற பயம் வந்துருச்சு. அதான் ஒவ்வொருத்தட்டையா பேசி டிஸ்கஸ் பண்ணிச்சு. காலையில என்கிட்ட வந்து இந்த வேகாத வெயில்ல நீ சமைச்சிருவியான்னு கேட்டுச்சு. நான் தக்கா பதில் சொன்னோன்னே வாயை மூடிட்டு போயிட்டு, இப்போ உங்கள்கிட்ட வந்து உங்களை வாயை மூட்டுது. இருந்தாலும்மா, இந்த வீட்டுக்குள்ள போகாம வெளியில அப்படி வச்சு சமைக்கிறத 4 பேர் பார்த்தாங்கன்னா நம்ம வீட்டை பத்தி என்ன நினைப்பாங்க, நம்ம குடும்பத்தை பத்தி தான் என்ன நினைப்பாங்க சொல்லு. ஏக்கா, அந்த யோசனை நம்ம வீட்டு பெரியவங்களுக்கு இல்லையே, என்ன பண்றது? இந்த கேள்விதான் உள்ள வரக்கூடாதுன்றுச்சு. அப்ப என்ன பண்றது? ரோட்ல உட்காந்து சமைக்க முடியும்? நம்ம வீட்டை சுற்றி தானே சமைக்க முடியும். சரி, எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது சரிதான். நமக்கும் காலத்துக்கும் ஒரு தொழிலாகி போயிடும். இது அப்படியே தொடர்ந்து நடத்த வேண்டியதான். கண்டிப்பாக்கா, இது சக்ஸஸ் ஆகும். இன்னைக்கு நம்ம ரோட்டில் சமைக்கிறோம்னு நினைக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு டென்ட் மாதிரி போட்டு அங்கே சமைப்போம். அப்புறம் ஒரு ஹோட்டல் தொடங்குவோம். அப்புறம் 1 நாள் ஆகும், 4:40 ஆகும். இந்த ஊரு ஃபுல்லாக நம்ம ஹோட்டல் பேர் கொடிகட்டி பறக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். எல்லாம் கேட்க நல்லா தாண்டி இருக்கு, நடக்கணும், அதான் முக்கியம். நடக்கும். இந்த உமா நடத்தி காட்டுவா. உமா, அடி உனக்கு என்ன ஆச்சுடி? நீ எப்படி வந்து நிற்க? முடியெல்லாம் வேற கலைஞ்சிருக்கு. என்னாச்சு? என்ன ஆச்சா? ஏக்கா, இந்த கிளவியோடனே எப்படிக்கா நீங்கள் இத்தனை வருஷத்துக்கு போக்கட்டீங்க? ஒரு நாள் என்னாலே தாக்கு பிடிக்க முடியல. நீங்கள் எப்படி இத்தனை வருஷமா தாக்கு பிடிக்கிறீங்க? அப்படி கேளு. நானும் இந்த அக்கா இதுக்கு தான் திட்டிகிட்டு இருக்கேன். கூட பேச வேண்டியதானே? எதுக்கு இந்த அக்கா வாங்கிட்டு நிற்காங்க? ஏண்டி, என்ன பேசுனது நீயுமா பார்த்த? அந்த கிழமை உங்களை வேற பேசிச்சா? நான் அதுக்கு சொல்லலை. நீங்கள் இந்த பொடி அரைச்சிட்டு வான்னு அனுப்புனீங்கல்ல? ஆமாம், அதுக்கு என்ன? சரின்னு
நீங்கள் சொன்ன ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்ட்டாங்கக்கா. மிக்சியெல்லாம் போடக்கூடாது, மிக்சி நான் வாங்கினது என் பையன் வாங்கினதுன்னு ஒன்றும் அரைச்சி தர மாட்டேன்ட்டாங்க. நான் போய் பக்கத்து வீட்டு லட்சுமி அக்காட்ட போய் இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். என்னடி சொல்கிறேன்? ஆமாக்கா, நான் உண்மையை தான் சொல்கிறேன். அவங்க 50 மாதமெல்லாம் நடந்துக்க மாட்டாங்க நிதி. ஆமாம், நீங்கள் தான் வச்சுக்கணும் உங்கள் மாமியாரை. ஏக்கா, அப்புறம் நான் என்ன பொய்யாக்கா சொல்கிறேன்? என் மேல் நம்பிக்கை இல்லையா? நான் இத்தனோண்டு ஜாமான் அரைக்கணும் போயிட்டு போட்டுக்கிறேங்க, அதெல்லாம் முடியாது வெளியே போங்கிறாங்க. கதை வேற மூஞ்சி அடிச்சு போய் சாத்தி விட்டாங்க. ஏன் அத்தை இப்படி நடந்துக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. அம்மா பேசாம இதை அப்படியே விட்டுருவோமா? அவங்களுக்கு நம்ம மேலே வெறுப்பு அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஏக்கா பேசாமல் இருங்க. நம்ம இப்போ மட்டும் இதை விட்டோம், நம்ம தான் தோத்துருவோன்னு பயந்துக்கிட்டு வித்துட்டோன்னு நினைப்பாங்க. நம்ம இதை விடக்கூடாது, ஜெயிச்சு காட்டணும். அப்போதான் நமக்கு மரியாதை கிடைக்கும் சொல்லிட்டேன். ஆமாம், இப்போ உமாவோட சேர்ந்து எனக்கு அந்த வேகம் வந்துருச்சு. நானும் இந்த சவாலில் கலந்துக்கிட்டு உங்கள் மாமியார் முன்னிட்ட கறியை பூசுறேன். ஏண்டி கொஞ்ச நேரம் பேசாம ரெடி, ஏற்கனவே அவளே கோவத்தில் இருக்கா. நீ வேற சொல்லி சொல்லி உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காத. குடும்பம்னா 1000 பேர் 1000 விதமாக தான் இருப்பாங்க. அதுக்குன்னு என்ன பண்ணுறது? கொஞ்சம் 2 பேர் பேசாமல் இருங்க. உங்களுக்கு என்ன பிரியாணி கடை தொடங்கணும், தொடங்கியாச்சு, எல்லாம் ரெடி. நம்ம இன்னைக்கு கடை போடுறோம், அம்பிட்டு தான். தேவையில்லாமல் யாரையும் பழச்சிக்காதீங்க. இனிமேல் வீட்டுக்குள்ளே போய் அதை எடுக்கிறேன் இது எடுக்கிறேன் அது சேரு இது சேருன்னு போக வேணாம். நம்ம எது வேணாலும் வெளியே செஞ்சுக்கலாம். எதாவது அரைக்கணும்னா அக்கம் பக்கத்தில் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா ஆட்டுக்குள்ள அம்மிக்கெல்லாம் வெளியில் தான் கிடக்கு, அதில் அரைச்சிக்கலாம். அதை விட்டுட்டு உள்ளே போய் திட்டு வாங்கிட்டு வராதிங்கன்னு சொல்லிட்டேன். ஏண்டி ஒத்தரோசா, அந்த நெட்டாத்திங்க காலையிலேருந்து ஆளே காணோம், வேலைக்கு பயந்துக்கிட்டு ஓப்பி அடிக்காளோ? அப்படியெல்லாம் இல்லைவுமா, அவன் நம்ம பிரியாணி கடை போடுறோம்ல, அதை ஆட்டோ வச்சுக்கிட்டு ஊரு ஃபுல்லாக டமால் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தானே கும்பல் வரும். ஆமாம், இது ஒரு நல்ல யோசனை தான். இந்த யோசனை எனக்கு வராமல் போச்சு. சரி சரி, அப்படி 4 பக்கம் நோட்டீஸ் அடிச்சு தூக்கி போட சொன்னியா? அதெல்லாம் அவன் நேற்றே ரெடி பண்ணிட்டா. இன்னைக்கு ஆட்டோவில் போகிறப்ப எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே போயிடுவான். ஆனால் மதியம் 12 மணிக்குள்ளே ரெடி ஆகிடுன்னு போட்டிருக்கு. அதனால் சட்டுப்புட்டுன்னு வேலையை ஆரம்பிக்கணும். நேரம் எப்போயே மணி 10 ஆக போகுது பற்றியா? ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்கிறது செய்தான். சரி சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மட்டும் நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். அம்மிக்கல்லையே அரைச்சிட்டு வந்துடுறேன். உள்ளே போனால் ஏதாவது பஞ்சாயத்து தான் வரும். மற்றதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் உட்காந்துருங்க, சரியா? சரிக்கா. அம்மா நீ கொஞ்சம் பார்த்துக்க, ஏன்னா கறியெல்லாம் இருக்கு பற்றியா? தெருநாய் எதுவும் வீட்டுக்குள்ளே வந்துட போகுது. சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் அரைச்சிட்டு வாங்க. தயிர் பச்சை அடைக்கி வெங்காயத்தையும் நறுக்கி வைக்க. சரி சரி.